Hello friends, welcome to Rose Designers. இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு பேக் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு நார்மல் ப்ளூ கலர் கிளாத்தும் ஒரு ஒயிட் கலர் கிளாத் சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு கிட்டி ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். இது குட்டீஸ்க்கெலாம் கொடுக்குற ஸ்லிங் பேக் மாதிரி, அதாவது ஒரு கேட் ஃபேஸ் மாதிரி. இப்போ இந்த ப்ளூ கலர் கிளாத்தில் 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 4 பீஸ் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது ரெண்டும் ஒரே சிங்கிள் பீஸில் ஃபேஸ் வர மாதிரி இது மாதிரி 2 பீஸ் எடுத்துட்டோம். இப்போ இதை நாம் 2 பீஸாக இருந்ததில்ல, அதை தச்சு எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கேப் விட்டு தைங்க. அது வழியாக நம்ம பரட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 பீஸையும் எடுத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி தைச்சி பரட்டிக்கலாம்னா, நம்ம உள்ளே துணி கொடுக்க போகிறதில்ல. அதனால் இது மாதிரி தைச்சி பரட்டிட்டோன்னா நமக்கு பிசுறு இருக்காதுன்னு நம்ம இது மாதிரி தைச்சிக்கிறோம். அந்த கேப் வழியாக பரட்டிட்டு நம்ம இதுக்கு மேலே எட்ஜ் தையல் போட்டுடலாம். இப்போ தைச்சிட்டோம். அந்த கேப் வழியாகவே நம்ம பரட்டுறோம். இதில் கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ்லாம் இருக்குல்ல, அந்த இயர்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துலலாம், அதில் ஒரு சிசர் வச்சுட்டு நீங்கள் குத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக வந்துடும். இதுக்கு மேலே படிமான தையல் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் கிளாத்தில் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். கேன்வாஸும் கட் பண்ணியிருக்கேன். இது ஐபால்ஸ்க்கு தச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஒயிட் பீஸை நம்ம தைச்சிக்கலாம். அந்த கேன்வாஸ் இருக்கிற ஷேப்லேயே தைச்சிட்டே வாங்க. அது அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்குங்கிறதுனால தான் நம்ம கேன்வாஸ் கொடுத்துருக்கோம். இல்லைனா அந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு மாறிடும். கொஞ்சமாக அந்த ஒயிட் கிளாத்தை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே தள்ளி தைச்சிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்டாக கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ ஒரு சைடு தைச்சிட்டோம். தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷார்ப்பான சிஸ்ஸர் இல்லைனா ஏதாவது த்ரெட் கட்டர் வச்சு கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டிங்கன்னா அந்த ஷேப் மாறாது. இப்போ இது நம்ம 2 ஒயிட் கிளாத்தே தைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, குட்டியாக பிளாக் கலரில் எடுத்திருக்கோம். அதில் நடுவில் ஐபால்ஸ் மாதிரி வரத்துக்காக, இது சின்ன பீஸுங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா துணியை கொடுத்து தைக்க முடியாதுன்னு நெருப்பில் நான் சுட்டுக்கிட்டேன். அந்த ஓரம் இப்போ உங்களுக்கு பிரிஞ்சு வராது. நோஸ்க்கு இன்னொரு சாண்டில் கலரில் நான் கட் பண்ணி அதையும் அதே மாதிரி எட்ஜஸை நம்ம சூடி பண்ணிக்கிட்டோம். இயர்ஸ்க்கு 2 பீஸும் குட்டி குட்டி ட்ரையாங்கிளாக 6 பீஸும் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் அந்த ஐஸும் நோஸும் தைச்சிட்டேன். இந்த இயர் பீஸை தைச்சி காட்டுறேன். அந்த ஷேப்லேயே தைச்சிட்டே வரலாம். இது ஏன் நம்ம தைக்கிறோன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லுக்கு கொடுக்கும். அந்த கிட்டி பேக்குங்கிறதுக்குனாக தான் இது தைக்கிறோம். இப்போ இது 2ஐயும் தைச்சி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த 6 ட்ரையாங்கிள் எடுத்தோம்ல, அதில் 3 ட்ரையாங்கிளை சைடில் வைக்கிறோம். இது கேட்டோட ஃபேஸில் இருக்கும்ல, உங்களுக்கு அந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக இந்த ட்ரையாங்கிள் பீஸ் வைக்கிறோம். 3 பீஸ் 2 சைடும் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள் ஷேப்பில் தைச்சிக்கலாம். இதே மாதிரி இந்த 3 பீஸையும் தைச்சிட்டு அந்த சைடு தைச்சிடலாம் நம்ம. இப்போ இந்த பட்டன் எடுத்துருக்கேன். இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த பட்டன் நான் ஊசி நூலாலே நம்ம தைச்சிக்கலாம்.
இது நான் ஏன் ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன் த்ரெட்டுனா, இதுக்கு வந்து பிளாக் கலராக தெரியறதுனால இதுக்கு நோஸ்க்கு கீழே வந்து நம்ம ஒரு லைன் போட போகிறோம். அது வந்து ஒயிட்டால் போடலான்னு நான் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துட்டேன். இதில் நீங்கள் வந்து பிளாக் கலரில் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இதே மாதிரி 2 சைடாக அதை அட்டாச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டு பீஸில் தான் நம்ம வந்து அந்த நோஸ்க்கு கீழே அந்த லைன் வரைய போகிறோம். த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். கொஞ்சம் மொத்தமான த்ரெட்டாக இருந்தால் ஒரே லைன் போதும். இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு லைன் எடுக்கணும். கொஞ்சம் கர்வாக வரணும். அந்த கர்வ் வரதுக்காக சின்னதாக ஒரு பெண்டு கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல ஒரு கட் மாதிரி கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல ஒரு தடவை கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த சைடு போட்டுடலாம். நார்மலாக கேட் ஃபேஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஐபால்ஸ் பக்கத்தில் வந்து ஹேர் வர மாதிரி வருங்கிறதுக்காக நார்மல் ஸ்டிச்சை வந்து ரிவர்ஸ் கொடுத்து கொடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் மொத்தமாக வருங்கிறதுக்காக இந்த மாதிரி 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பக்கத்து பக்கத்தில் கொஞ்சம் 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். அந்த கிட்டி லுக் கிடைக்கணுங்கிறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட்டு புடி போடுறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு 2 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்து அதை 4ஆக மடிச்சிருக்கேன். 1/4 இன்ச் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கட்டும், ஏன்னா குட்டீஸ் போடுறதுனால தான். இது உள்ளே எதுவுமே நம்ம கொடுக்கல, டைரெக்டாக அப்படியே தைச்சிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக இதை வந்து தைச்சிட்டே வாங்க. எந்த ஹைட் நமக்கு வேணுமோ அந்த ஹைட்டு தைச்சிக்கலாம். இப்போ இது ரெடி ஆனோடனே நம்ம பேக்கில் அட்டாச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 பீஸ்க்கு நடுவில் இந்த புடியை அட்டாச் பண்ணுறோம். அந்த இயர்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் கொஞ்சம் மேலே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப நம்ம சின்ன பேக்குங்கிறதுனால ரொம்ப ஓப்பன் விடலை. அந்த இயர்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கும் சென்டரில் வந்து புடியை கொடுத்துருக்கோம். புடி இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஸ்ட்ராங்காக அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைடு புடியும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இந்த புடி வந்து கரெக்டாக எந்த சைடு வச்சுருக்கோம், தையல் எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதோடய முடிச்சுக்கிறோம். இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.